வணக்கம். இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு என்ன சொல்லித்தர போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி ஒரு பவர் பாயிண்ட்டை பிடிஎஃபாக வித்தின் 1 மினிட்டுக்குள்ளே வித்தவுட் சாஃப்ட்வேர் அதே மாதிரி ஆன்லைன் ஹெல்ப் இல்லாமல் எப்படி உங்களால் கன்வெர்ட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். இது ஸ்ரீ டெக் டாக்ஸ். நான் உங்கள் ஸ்ரீதரன். நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருங்கள். சரிங்க, நம்ம இப்போ ஒரு இடத்துல நேராக போயிட்டு ப்ரெசன்டேஷன் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நேராக பிபிடியை பயன்படுத்தி நம்மளுடைய ப்ரெசன்டேஷனை கொடுப்போம். பட் அதே ஒரு நம்மளுடைய அந்த டீட்டெயில்ஸை யாருக்காவது மெசேஜ் பண்ணுறோம், அதே மாதிரி நம்மளுடைய டாக்குமெண்ட்டை ஷேர் பண்ண நினைக்கிறோம் அப்படின்னா அந்த சுச்சுவேஷனில் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு பிடிஎஃபாக தான் ஷேர் பண்ண நினைப்போம். ஏன்னா அதுதான் மற்ற டிவைஸில், அதாவது மொபைலாக இருக்கட்டும், அதே மாதிரி பிசியாக இருக்கட்டும், அதில் பார்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுனால என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணி அனுப்புவாங்க. ஸோ அதை தான் இப்போ எப்படி அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ உங்களுடைய பிபிடியை எடுத்துக்கோங்க. உங்களுடைய பிபிடியை எடுத்துக்கிட்டு 2 வழிகளில் நீங்கள் கன்வெர்ட் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு வழி என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஃபைல் அப்படிங்கிறதுக்கு போங்க, எக்ஸ்போர்ட் அப்படிங்கிறதுக்கு போங்க. எக்ஸ்போர்ட்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டுலேயே கிரியேட் பிடிஎஃப் XPS டாக்குமெண்ட் அப்படிங்கிறது இருக்கும். இங்கே இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு PDF அப்படிங்கிற ஆப்ஷன் இங்கே செலக்ட் ஆகிருக்கும். சப்போஸ் XPS செலக்ட் ஆகிருந்துச்சு அப்படின்னா அதை PDF அப்படிங்கிறத மாற்றிக்கங்க. மாற்றிட்டு உங்களுக்கு எந்த இடத்துல கன்வெர்ட் பண்ணணுமோ அந்த இடத்த இங்கே சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த இடத்துல தான் கன்வெர்ட் ஆகிற PDF இருக்கும். ஸோ பார்த்திங்கன்னா இங்கே ஸ்டாண்டர்டு அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா மினிமம் சைஸ் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ ஸ்டாண்டர்டு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா கொஞ்சம் அதோட சைஸ் பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும். பட் பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு ஸ்மால் பிபிடி தான் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா சைஸ் கம்மியாக தான் இருக்கும். ஸோ மினிமம் சைஸ் அப்படின்னா என்ன, கொஞ்சம் குவாலிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்கும். மற்றபடி பார்த்திங்கன்னா நீங்கள் இமெயில் அட்டாச் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி இதுக்கெல்லாம் இது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பட் நீங்கள் குவாலிட்டி தான் எனக்கு முக்கியம், சைஸ் முக்கியம் கிடையாது அப்படின்னா ஸ்டாண்டர்டு அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. அதற்கு கீழே ஆப்ஷன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்கும். இதில் என்ன ஃபஸ்ட்டு ஆப்ஷன் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஆல் மீன்ஸ் எல்லா ஸ்லைடையுமே பிபிடியாக கன்வெர்ட் பண்ணணுமா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைன்னா கரண்ட் ஸ்லைடை மட்டும்தான் பண்ணணும் அப்படின்னா கரண்ட் ஸ்லைடை மட்டும் செலக்ட் பண்ணிக்கோங்க. இல்லை செலெக்ஷன் அப்படிங்கிறது கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் எந்தெந்த ஸ்லைடெல்லாம் செலக்ட் பண்ணி வச்சுருக்கீங்களோ கண்ட்ரோலை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு நீங்கள் எந்த ஸ்லைடெல்லாம் செலக்ட் பண்ணிவிட்டு எக்ஸ்போர்ட் கொடுக்குறீங்களோ அந்த ஸ்லைடுக்கு மட்டும் அந்த ஆப்ஷன் இருக்கும். இல்லை எனக்கு இந்த ஸ்லைடிலேருந்து இந்த ஸ்லைடு வரைக்கும் அப்படின்னா நீங்கள் ஸ்லைட்ஸ் இந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. பட் நல்லா கவனித்து பாருங்கள், இதில் 1 to 9, 2 to 6 இந்த மாதிரி போட்டால் இடையில உள்ள ஸ்லைடை ஸ்கிப் பண்ண முடியாது. அதே மாதிரி தான் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஆப்ஷனுமே இந்த இடத்துல இருக்கும். ஸோ நீங்கள் நார்மலாக கன்வெர்ட் பண்ணுறீங்க ஒரு பிபிடியை பிடிஎஃப் அப்படின்னா நீங்கள் எந்த ஆப்ஷனுமே இதில் பெருசாக எதுவுமே பண்ண வேண்டாம். ஸோ நார்மலாக நீங்கள் இங்கே ஸ்டாண்டர்ட் வச்சுட்டு நீங்கள் பப்ளிஷ் கொடுத்தாவே உங்களுக்கு பார்த்திங்கன்னா க்ரியேட் ஆகிரும். அது பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாகவும் கூட இருக்கும். ஏன்னா நான் கன்வெர்ட் பண்ணி பார்த்தேன், எனக்கு பார்த்திங்கன்னா நல்லா தான் இருக்குது. ஸோ இது ஒரு ஆப்ஷன். இன்னொரு ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, அதே இது ஃபைலுக்கு போங்க. சேவஸ் அப்படிங்கிறத கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ட்ராப் டவுன் இருக்கு இல்லையா, இந்த ட்ராப் டவுனில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். இது டிஃப்ரெண்ட் ஃபார்மேட்டில் சேவ் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன். இதில் பிடிஎஃப் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அதே இந்த டாக்குமெண்ட்டை நீங்கள் அப்படியே பிடிஎஃபாக சேவ் பண்ணலாம். ஸோ நீங்கள் ஏற்கனவே ஒரு ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கல்ல, அதை பார்க்கணும் அப்படின்னா இந்த மோர் ஆப்ஷன்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அதே மாதிரி பார்த்திங்கன்னா எல்லா ஆப்ஷனும் இங்கே வந்துடும். ஸோ மறுபடியும் இங்கேருந்து ஆப்ஷன்ஸை கிளிக் பண்ணி போனீங்க அப்படின்னா இந்த ஆப்ஷன் பார்க்கலாம். ஸோ இது இன்னொரு வழிமுறை. ஸோ இந்த வீடியோவில் எப்படி ஒரு பிபிடியை பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணுறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. இதை ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு ஏதாவது டவுட் வந்துச்சு அப்படின்னா அதை கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. வேறு ஏதாவது ஒரு சின்ன விஷயத்துக்காக உங்களுக்கு டியூட்டோரியல் வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அதையும் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் போடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இது ஸ்ரீ டெக் டாக்ஸ். நான் உங்கள் ஸ்ரீதரன்.